சடகோண தீபம், அதாவது ஷட்கோண தீபம் வீட்டில் ஏற்றுவது மிகவும் நல்லது. சட்கோண தீபம்னா என்ன? அதாவது முருகப்பெருமானுடைய கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த சின்னம் இருக்குங்க. 6 முகம் கொண்ட நட்சத்திரம் வரைஞ்சிட்டு ஒரு மணப்பலகையை சுத்தம் செஞ்சு 6 முகங்கள் கொண்ட நட்சத்திரத்தை வரைஞ்சுக்கணுங்க. வரைஞ்சிட்டு நடுவில் ஓம்னு எழுதிக்கிட்டு சுற்றி சரவண பவன் எழுதிக்கணும். அந்த பலகை மேலே முருகருடைய படத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அது 6 கோலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் பெருசாக திரி போட்டு நெய் ஊற்றலாம், இல்லை நல்லெண்ணெயும் ஊற்றி விளக்கேற்றலாங்க. காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த வீட்டில் தீபம் எரிகிறது மிகவும் நல்லது. வேலைக்கு போகிறவங்க இல்லை அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்ச நேரம் ஏற்றி வழிபடலாங்க. முருகருக்கு உகந்த சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கலாம். இல்லை கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகனுடைய தோத்திரங்களை படிக்கும் பொழுது முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் நண்பர்களே.